ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் 2.0. இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 3 எபிசோட் 44 விஷ். ஓப்பனிங்லே ராட் ரைஸ் ஏதோ ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாப்புல அவரோட சேப்பலுக்கு போயிட்டு. ஸோ அந்த சேப்பலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது. இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு நீ ஒரு டைட்டனாக மாறி அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பண்ணுமா, ஏன்னா இனிமேல் எல்லாமே கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை திறக்கிறாப்பல் பாருங்கள். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் இருக்குது. இந்த இன்ஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம இறனுக்கு அவங்க அப்பா இந்த இன்ஜெக்ஷனை இறனுக்கு தானே போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அதனால் நம்ம இறனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு அவள் அலறான், எதுக்காக அவள் கத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு ஹிஸ்டரியை கேட்கும்போது அவனுக்கு இங்கே என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருச்சாட்டு இருக்குது. அதனால தான் கத்துறா அப்படின்னு ராட் ரைஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்படி ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது கேவனோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கதவை டப்புன்னு உடச்சிட்டு வெடிக்கக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா பேரலில் கட்டி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள விட்டுட்டாங்க. உள்ள விட்டு அடுத்த செகண்டே நம்ம ஷாஷா தான் ஏரோவில் நெருப்பு பற்ற வச்சுட்டு அந்த பேரலை சொல்கிறா பாருங்க. அந்த இடத்துல புகை மூட்டமாக இருக்குது. வெடிச்ச உடனே அந்த இடத்துல இன்னும் 2 பேரல் பாக்கி இருக்குது. அவங்க எல்லாருமே இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த புகை மூட்டத்துக்குள்ள அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறதுன்னு. அதனால எல்லாருமே அவங்களை அட்டாக் பண்ண தயாராருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்குவாடை மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஸ்குவாட் கேப்டன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம லீவை பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஸ்பெக்டேட் பண்ண நம்ம லீவை இங்கே வந்துருப்பாப்ல. ஸோ இங்கே மொத்தமாக 35 பேர் இருக்கிறாங்க. நம்ம எனிமீஸ் எல்லாத்தையுமே கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லீவே கத்தும்போது அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அட்டாக் பண்ண தயாராருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்குவாட் கேப்டனும் கத்துறாங்க பாருங்க. ஸோ சாஷா சும்மா இல்லை, அந்த இடத்துல இன்னொரு பேரையுமே பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்றா. அந்த இடம் பார்த்தீங்கன்னா டமால்னு வெடிக்குது. வெடிச்சு அடுத்த செகண்டே ஏகப்பட்ட புகையாக இருக்குது. அண்ட் அந்த புகை கிழிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்களை கொள்றதுக்காக இங்கே ஜீன் வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஆர்மி ஏற்கனவே பிளான் பண்ணி கொடுத்துருப்பான். அவங்க யூஸ் பண்ணுற 3D பர்சனல் மேனுவர் கியரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அவங்க எந்த பக்கம் கன்னை வைக்கிறாங்களோ அதே பக்கம் தான் அவங்களோட ஏரோவி வைக்க முடியும். ஸோ அதனால் அவங்க கன்னை டப்புன்னு திருப்ப முடியாது. அதை நம்ம பயன்படுத்தி அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம லீவியோட ஸ்குவாட் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கோனி கரெக்டாக 2 பேர் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹாஞ்சி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கோனியுமே பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பிச்சு போயிட்டான். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா புகை மூட்டத்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாங்க. என்னாச்சு, எங்கள் டீம்மேட்ஸ் கொண்டுட்டு நீ உயிரோட்டம் வந்துக்குவியா, இப்போ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு 2 தடவை அட்டாக் பண்ணுறா பாருங்க. அந்த சிக்னல் ஸ்மோக்கை பார்த்தீங்கன்னா பச்சை கடலில் போட்டுவிட்டு அதில் இருந்துமே தப்பிக்க வச்சுட்டாங்க. ஹாஞ்சி அங்கே இருக்கிற இன்னொரு கேரக்டரை கொண்டோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உஷாராயிட்டாங்க. இவங்கெல்லாம் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால் அங்குறுத்தி இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிறா, இவ்வளோ ஸ்பீடாக வந்தால் நம்ம செத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அலறிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா மிக்காசா தான். அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம மிக்காசா பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அவளோட சக்தி ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த கேப்டனுமே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது அவங்களோட ஸ்குவாடுக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்தால் அவங்க கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்கும். நம்ம எப்படியோ இந்த இடத்துல செத்து போயிடும் அப்படின்னு அவங்க கேப்டன் முடிவு எடுத்துட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் லீவை அடிக்க போயிட்டு இருக்கும்போது எங்கப்பா லீவை எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிற, உன்னோட ஓனர் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன்ல, வந்து ஏன் கூட சண்டை போடு அப்படின்னு கெனிமே பார்த்தீங்கன்னா குறுக்க வந்துட்டான். குறுக்க வந்த கையோட நம்ம லீவை பார்த்து ஒரு கன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரிங்க. அது வந்து நம்ம லீவை ஈஸியாக தப்பிச்சு போயிட்டான். இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மிக்காசா அந்த கேப்டன் பொண்ணை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் கெனிமே பார்த்தீங்கன்னா லீவையோட அட்டாக் வந்து ஈஸியாக தப்பிச்சிட்டான். ஸோ மிக்காசா அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சு போயிட்டா. இப்படி 2 பேருமே தப்பிச்சு போய்கிட்டு இருக்கும்போது கென்னி பார்த்தீங்கன்னா லீவை கூப்பிட்டுட்டு நான் உனக்கு சின்ன வயசில் சொல்லி தந்த ஞாபகம் இருக்குதா, ஏன்னா நீ ஒரு எனிமி அட்டாக் பண்ணோம்னா அந்த எனிமி மேலேயே குறியா இருக்கணும், நீ கொஞ்சம் பார்வை விளக்கினா கூட அந்த எனிமிக்கு இருந்து தப்பிச்சு போயிடுவான், நீ என் கூட விளையாட ஆசைப்படுறீல வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கென்னி அட்டாக் பண்ண வரும்போது அந்த வெடிப்பொருள் இருக்கிற ஒரு பேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம லீவை தூக்கி போடுறப்பல தூக்கி போட்டு அடுத்த செகண்டே கென்னி பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணுற பாருங்க. ஒரு பெரிய வெடி விபத்தை நடக்கும்போது அந்த புகையில் 2 பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அது கென்னி ஈஸியாக தடுத்துட்டா. பட் தடுத்தாலுமே லீவையோட பவருக்கு பக்கத்தில் நெருங்க முடியல. ஏன்னா நம்ம லீவை அந்த கத்தியுமே தாண்டி கென்னியோட வயிற்று பார்த்தீங்கன்னா கிழிச்சு விட்டுட்டான். இப்போ நம்ம இந்த இடத்துல ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜோடு இருக்கிறோம். நம்ம எப்படி இவங்ககிட்ட சாக போகிறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கேப்டன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே கொள்றது தான் நமக்கு ஈஸியான பிளான் இருக்க மாட்டேங்குது. நம்ம இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹாஞ்சி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹாஞ்சியை அட்டாக் பண்ணாமல் அவள் வச்சிருக்கிற ஏரோவை பார்த்தீங்கன்னா ஹாஞ்சியோட ஷோல்டர்லேயே இறக்குறா பாருங்க. அந்த இடத்துல ஹாஞ்சி ரொம்பவே அடிபட்டு கீழே விழுகிறா. கீழே விழுந்து அடுத்த செகண்டே அவள் சோனியா இல்லாமல் மறந்துட்டா. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஹாஞ்சி செத்துட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சரி இதுதான் நமக்கு சரியான தருணம், நம்ம எல்லாருமே பின்வாங்கல, வாங்க நம்மளோட ஃபைனல் பொசிஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்வாங்கிட்டாங்க. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்ல லீவை, எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்னு கெனிமே பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க ஏதோ கொசு வலை மாதிரி இருக்குது மனுஷங்களை பிடிக்கிறக்காக அந்த வலையை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் பொசிஷனில் போய் நில்லுங்க, அவங்க என்ன நேரம் வேணாலும் உள்ளே வரலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம இறன் அலறிக்கிட்டு இருக்கிறா, வேணா அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இறன் கத்திக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு இறன், எதுக்காக இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிற, கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியை மிரட்டிக்கிட்டே இருக்கிறான். மேபி இறனுக்கு இந்த சமயத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சாட்டு இருக்குது. நம்ம குடும்பத்துக்கே சேர்ந்த அந்த டைட்டனை அவங்களோட அப்பா வந்து அபகரிச்சிருக்காரு. இப்போ அந்த டைட்டனை நம்ம திருப்பி எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த பவரை திருப்பி எடுத்துக்க போகிறது வேற யாரும் இல்லை, ஹிஸ்டோரியா, என் பொண்ணு நீ மட்டும்தான் அந்த பவர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராட் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இருக்கும்போது ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் கிங், அதாவது ஃபர்ஸ்ட் ரைஸ் ஃபேமிலியில் இருக்கிற அரசர் தான் இந்த செவத்தையே கண்டுபிடிச்சாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த டைட்டன் பவர் மூலமாக
அவரை ஒரு ஸ்க்ரீம் பண்ணுவார். அந்த ஸ்க்ரீம்லேயே அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி வச்சுருந்துருக்காரு. அப்படின்னா கடந்த 100 வருஷமாக அவங்க இந்த மக்கள் இந்த செவத்துக்குள்ளேயே தான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண அவர் இந்த செவத்துக்குள்ளேயே தான் மக்கள் வாழணும்னு முடிவு எடுத்துட்டாரு. அண்ட் இப்படி தான் வழியாக ஜென்ரேஷனாக நம்ம குடும்பம் இந்த விஷயத்தை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்குது. உங்கள் அக்கா ஃப்ரீடமே இந்த மாதிரி ஒரு செரமோனியை அட்டன் பண்ணி தான் அவள் இந்த மாதிரி டைட்டனாக மாதிரி இருக்கிறா. அதாவது அவள் 15 வயசுலேயே இப்பேற்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கிட்டா. அவளுக்கு 8 வயசு இருக்கும்போது இந்த கேவனுக்கு வந்தா. அவன் இந்த ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ண அப்படிங்கிறதுக்காக என் பிரதர் தான் டைட்டனாக இருந்தா. அப்போ அந்த டைட்டன் பவர் அக்வயர் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீடாக தான் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அவள் என்னோட பிரதரை வந்து சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஃப்ரீடாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அவளுமே டைட்டனாக மாதிரி தன்னோட சித்தப்பாவே பார்த்தீங்கன்னா அவள் வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. ஸோ அவன் அந்த டைட்டன் பவரை முழுங்கினதுக்கப்புறம் அவகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ஃபேமிலிக்கு மட்டுமே இருக்கிற டைட்டன் பவர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்படித்தான் ஃப்ரைடே அந்த டைட்டன் பவரை அக்வயர் பண்ணா அப்படின்னு ராட் ரைஸ் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லும்போது ஆமாம்மா, ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரீடா உயிரோடு இருந்தால் இந்நேரம் ஹியூமனிட்டியில் இருக்கிற எல்லாருமே இப்படி அவதிப்பட தேவையில்லை. அந்த சக்தியை வச்சுக்கிட்டு நம்ம மனுஷங்களை எப்போவோ காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த சக்தி எரன் ஏகருக்குள்ளே இருக்குது. நம்மள மாதிரி நோபல்ஸுக்கு மட்டும்தான் அந்த டைட்டனோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். எரனால் அந்த டைட்டன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நோபல்ஸ் வந்து அந்த டைட்டன் பவர் அக்வயர் பண்ணுற வரைக்கும் எரன் அந்த டைட்டனுக்கு வெறும் ஒரு உருவமாக தான் இருப்பான். அந்த டைட்டன் பவர் அவனால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ராட் ரைஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கென்னியுமே பார்த்தீங்கன்னா நீ என்ன பேசிகிட்டு இருக்கிறன்னு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? நீ பேசுகிறது எனக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது. என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னா எரனை நான் சாப்பிட்ருந்தா இந்நேரம் எந்த விஷயமும் மாறி இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கென்னி சொல்லிட்டு இருக்கும்போதே நீ எதுக்கு எரனை சாப்பிட போகிற? எனக்கு ஒன்றுமே நீ பேசுறது புரியலையே அப்படின்னு ராட் ரைஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் கேவலமானவனே, இவ்வளோ நேரம் என்னை வச்சு நீ விளாண்டுட்டு இருந்திருக்கிறல்ல, உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருந்து தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கென்னி பார்த்தீங்கன்னா கன் பாயிண்ட் அவுட்டில் வச்சிருக்கிறான். என் பிரதர் பண்ணதுலேயே கேவலமான காரியம் உன்ன மாதிரி ஒரு நாயை வேலைக்கு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொரியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை, ராட் வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கென்னி பேசிக்கிட்டு இருக்கும்போது கென்னி உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ இனிமேல் இங்கே இருக்க தேவையில்லை, நீ இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராட் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, மரியாதையே என் அப்பா வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியாக பார்க்கும்போது உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். உங்கள் அப்பா ஒரு பயந்தாங்கவலி, உங்கள் அப்பா அவன் டைட்டனாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட அண்ணன் அப்புறம் தன்னோட பொண்ணையுமே இந்த மாதிரி மாற வச்சிருக்கிறான். ஏன்னா இவனுக்கு டைட்டனாக மாறதுக்கு பயம், அது கொஞ்சமாவது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கென்னி கத்திக்கிட்டு இருக்கிறான். எதுவாக இருந்தானே, ஏன்னா இந்த மக்களை காப்பாற்றணும்னா நான் அந்த டைட்டனாக மாறுவேன், அந்த இறனையுமே சாப்பிடுவேன், இந்த மக்களோட அமைதிக்கு தான் அது தேவைன்னா நான் அதை கன்ஃபார்மாக செய்வேன், அது என்னோட ஒரு டியூட்டி, நான் அதை கன்ஃபார்மாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியை பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது நீ உங்கள் அப்பாவை கேட்டிருக்கிறியா, நீங்கள் இந்த டைட்டன் பவர் எடுக்கல அப்படின்னு கென்னி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இல்லை நீ அவன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதம்மா, ஏன்னா நான் இந்த டைட்டன் பவரை மற்றவங்ககிட்ட கொடுக்கறக்காக நான் உயிரோடு இருக்கணும், நான் இந்த டைட்டன் பவரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்கும்போது ராட் ரைஸுமே பார்த்தீங்கன்னா கென்னி விட்டுட்டான். கென்னி இனிமேல் உனக்கு இங்கே இருக்கிற வேலை முடிஞ்சிருச்சு, நீ மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிரு, உனக்கு இங்கே வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராடுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்படின்னு சரி நான் இங்கேருந்து வெளியே போனாலே எனக்கு சாவு கன்ஃபார்ம்னு தெரியும், பட் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நான் உயிர் வாழவே ஆசைப்படல, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கென்னி பார்த்தீங்கன்னா இறங்கிட்ட போயிட்டு இருக்கிறான். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ராட் கத்திக்கிட்டே இருக்கும்போதே நீங்கள் இந்த பண்ணுற டிஸ்அட்வான்டேஜ் ரிச்சுவலுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், ஏன்னா நீ இந்த ரிச்சுவல் பண்ணுறது எனக்கு தெரியும், ஆனால் நீ ஏகப்பட்ட விஷயங்களை போய் சொல்லிட்டு இருக்கிற. நீங்கள் 2 பேருமே இந்த டைட்டன் பவர் அக்வயர் பண்ணோம்னா நீங்கள் எரன் கூட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் எரன்கிட்ட இருக்கிற டைட்டன் எடுத்துங்க, ஏன்னா இது ஒரு சமமான ரிச்சுவலே கிடையாது, உங்களால் முடிஞ்சால் எரன்கிட்ட சண்டை போட்டுட்டு அவனோட டைட்டன் பவர் எடுத்துங்க அப்படின்னு கென்னி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஹிஸ்டோரியா தாமதப்படுத்தாத இந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து நீ உடம்புல செலுத்துனதுக்கப்புறம் அந்த எரனை சாப்பிட்டு மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு இது ஒன்று தான் ஒரே வழி ஹிஸ்டோரியா, அதனால இதை தயவு செஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராடு கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம கென்னியுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேஃபான இடத்துல போயிட்டு அப்படியே லேண்ட் ஆகிட்டு அவனோட 3D மேனேஜரை பயன்படுத்தி. ஸோ ஹிஸ்டோரியாமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக தயாராக இருக்கிறா. நம்ம எரனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டாக இருக்கிறா. என்னாச்சு எரன், ஏன் டைட்டனாக மாறாமல் அப்படியே இருக்கிற, டைட்டனாக மாதிரி என் கூட சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹிஸ்டோரியை பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எரன் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது, எங்கள் அப்பா நான் பண்ணது எல்லாமே சரியில்லை, எங்கள் அப்பா மட்டும் உன் அக்காவை கொல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் இங்கே நடக்கிறது எதுவுமே இப்படி நடந்திருக்காதுல்ல, எல்லாமே வேறு மாதிரி நடந்திருக்கும். ஸோ உங்கள் அக்கா மட்டும் இங்கே உயிரோடு இருந்தால் அந்த டைட்டன்ஸ் பவரை கண்ட்ரோல் பண்ணி அங்கே நிறைய பேர் உயிரோடு இருக்க முடியும். ஏன்னா ஆர்மினோட தாத்தா தாமஸ், நாக், மீனா, மிலிஷியஸ், மார்க்கோ, லீவையோட ஓல்டு டீம்மேட்ஸ் அங்கே இருக்கிற எல்லாருமே, அப்புறம் ஹேனஸ், ஸ்டோஹஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருமே உயிரை விட்டுருக்குறாங்க. அவங்க எல்லாருமே உயிரை விட்டது எனக்காக தான், என்னை காப்பாற்றுறதுக்காக தான். இப்படி அவங்க எல்லாருமே எனக்காக உயிரை விட்டுருக்காங்கன்னு தோணும்போது எனக்கு கில்லே செத்துடலான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு டைட்டனாக மாதிரி இந்த டைட்டன்ஸுக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டு ஹிஸ்டோரியா, என்னை நீ அக்வயர் பண்ணிக்க, என்னை டைட்டனாக மாதிரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எரன் பார்த்தீங்கன்னா டைட்டனாக மாதிரி சாப்பிட்றதுக்காக ஒத்துக்கிட்டான். ஸோ ஹிஸ்டோரியாமே பார்த்தீங்கன்னா தயங்கிக்கிட்டு இருக்கிறா. ஹிஸ்டோரியாமே பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. எரன், நீ ஃபஸ்ட்டு என்ன ஒரு சாதாரண போட்ட பொண்ணுன்னு சொன்னில்ல, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு
ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டிட்டு இருக்காங்க. நம்ம எரன் ஏற்கனவே ஹிஸ்டோரியாவை நீ ஒரு சாதாரணமான பொண்ணு இருக்கிறது எனக்கு பெரிய விஷயமா தோணுது அப்படின்னு சொல்லியிருப்பாள். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்டோரியை நினச்சி பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நம்ம எமீர் சொன்னதுமே ஞாபகம் வந்துட்டு இருக்குது. நீ உன்னோட வாழ்க்கையை ஃபுல்ஃபில்லாக வாழ அப்படின்னு சொல்லியிருப்பா. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கும்போது ஹிஸ்டோரியாவுக்கு கை நடுங்குது. என்ன சும்மா பயப்படுறியா அப்படின்னு ராட் கேட்கும்போது, இல்லை நீங்கள் கடந்த 100 வருஷமாக இந்த டைட்டன் பவர் வச்சிருக்கிறீங்கன்னா அப்புறம் நீங்கள் மனிதர்களை காப்பாற்ற முடியல, ஏன் நீங்கள் இந்த சேவத்தை ஏற்கனவே கம்ப்ளீட்டாக சீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியை கேட்டுட்டு இருக்கிறா. ஏன்னா இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இல்லாமல் இந்த டைட்டன் பவரை யார் அக்வயர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இந்த மெமரிஸ் இருக்கும். அண்ட் இந்த டைட்டன் பவர் அக்வயர் பண்ணது நான் இல்லை, என்னோட பிரதர் யூரி தான் வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறான். ஏன்னா கடந்த காலத்திலே ரைஸ் ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே டைட்டன்ஸ் தான் இந்த மக்களை வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால தான் நம்ம எல்லாருமே இந்த செவத்துக்குள்ளே நிம்மதியாக இருக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே இந்த மெமரிஸை திரும்ப திரும்ப எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கிறேன். எனக்கு அதை நல்லா ஞாபகம் இருக்குது. என் அண்ணன் அப்புறம் நான் 2 பேருமே சேர்ந்து கேட்டுட்டு இருப்போம். அப்பா எங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் 2 பேருமே அந்த ரிச்சுவலில் நின்றுட்டு இருக்கும்போது தான் அந்த டைட்டன் பவர் யார் அக்வயர் பண்ணுறதுன்னு எங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சு. ஸோ அப்போ என்னோட பிரதர் யூரி வந்து அந்த பவர் எடுக்கும்போது அவனோட பார்வையில் நான் பார்த்தேன். இந்த உலகத்தை உருவாக்கின கடவுளோட நான் அந்த பார்வைகளை பார்த்தேன். ஸோ அந்த பவர் வந்து வெறும் ஒரு டைட்டன் பவர் இல்லை, அது ஒரு கடவுள். அந்த கடவுள் சக்தியை உன்னால் மட்டும்தான் அதை அக்வயர் பண்ண முடியும். நம்ம ராட் ரைஸ் ஃபேமிலி அண்ட் அது எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறதுக்கு என்னோட ஒரு கடமை. அதனால தான் என்னால் டைட்டனாக மாற முடியல. ஸோ இப்போ நீ டைட்டனாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு ராட் பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே நம்ம எமீர் சொன்னதான் இங்கே ஹிஸ்டோரியாவுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. உன் வாழ்க்கையை மற்றவங்க சொல்கிற மாதிரி நீ வாழ்ந்துட்டு இருக்காத, நீ ஃபுல்ஃபில்லாக வாழு, உனக்கு எப்படி தோணுதோ நீ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எமீர் சொல்லியிருப்பா. ஹிஸ்டோரிக்காக பார்த்தீங்கன்னா அதுதான் ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. அந்த ஊசி பார்த்தீங்கன்னா தட்டி விட்றா பாருங்க, தட்டி விட்டு அடுத்த செகண்டே அந்த ஊசி கீழே விழுந்து அதில் இருக்கிற மருந்து எல்லாமே வெளியே வந்துருச்சு. என்ன காரியம் பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டோரியாவை அவங்க அப்பா அடிக்க போயிட்டு இருக்கும்போது அவள் திரும்பி ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டு, எனக்கு இத்தனை வருஷமாக நீங்கள் மேனிபுலேட் பண்ணிடுறீங்கன்னு நினச்சிங்களா, நான் எல்லாம் இந்த ஆட்டத்துக்கு வரவே இல்லை, என்ன நான் தற்கொலை பண்ணுறதுக்கு நான் தயாரில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணிக்கிட்டு அவங்க வச்சிருந்த ஒரு பேக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அட்ரஸ் சக்க இந்த மாதிரி ஒரு ஆட்டத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணி அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறான். ஹிஸ்டோரியா என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு என்ன சாப்பிட்ரு, ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கத்திக்கிட்டு இருக்கும்போது வாயை மூடிட்டு இருக்கிறியா, எனக்கு இந்த வேலையிலலாம் சுத்தமாக அக்கறையே இல்லை, மனுஷங்க உயிர் பொழைச்சேன்ன பொழைக்கலன்னு இப்போ நான் இந்த டைட்டனாக மாறாமல் இங்கே இருக்கிற மனிதர்களை எல்லாருமே செத்தாங்கன்னா அதுக்கு நான் தான் பொறுப்புனா நல்லா குறித்து வச்சுக்க, இங்கே இருக்கிற மோசமான பொண்ணு நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இறனை காப்பாற்றி விட்டுட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் இங்கே ராடு பார்த்தீங்கன்னா, அப்பா உரி ஃப்ரைடா இருங்க நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிடில் அவனோட நாக்கை கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. வச்ச அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு மின்னல் வருது. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டைட்டனாக மாறிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடமே கம்ப்ளீட்டாக எலும்பால ஃபில் ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்படுது.